வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய குரல் டோட்டலாக போயிடுச்சு. எதனாலன்றாங்க, இது ஒரு கைண்ட் ஆஃப் கொரோனான்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் எப்படியா சரிப்படுத்தி உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசிடணும். ரொம்ப பெரிய விஷயமா இல்லாட்டியாலும் சின்ன சின்ன விஷயமா உங்கள்கிட்ட பேசி முடிக்கணும். நான் இதை பண்ணுறேன். என் சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். குரல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பார்த்துக்கோங்க. நேற்று கூட 2-3 பேர் பேச முயற்சி பண்ணாங்க, ஆனால் என்னால் பேச முடியல. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். சின்ன சின்ன குழந்தைகள் மகன் இருந்து விட்டான்னு ஒரு அம்மா அழுறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் கடவுள்கிட்ட என்ன புரியலைன்னா, இந்த மாதிரி இழப்பு எதுக்கு? அந்த தாயோட அழுகுரல் என் காதில் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கு. அவங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். உங்களை ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். இசக்கில் அப்படின்ற ஒரு குழந்தை, 4 வயசு குழந்தை, இந்த வார கடைசியில் ஹார்ட் ஆப்ரேஷன். அவனுக்காக தயவு செய்து ப்ரே பண்ணுங்க. உங்கள் ப்ரேயர் மிக மிக சக்தி வாய்ந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லி நடந்திருக்கு. எனவே நீங்கள் இந்த ப்ரேயர், அந்த குழந்தைக்காக, பெயர் இசக்கில், ஆப்ரேஷன் கொச்சினில் நடக்குது. ஓகேயா? அது என்னுடைய காட்ஸனோட சன், என்னுடைய பேரன் மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். டாபிக் ரொம்ப சிம்பிள். எங்கே நம் கவனம் செல்கிறதோ அங்குதான் உங்கள் ஆற்றலும் செல்லும். கவனம் சரிவர செலுத்த தியானம் பழக வேண்டும். தியானம் பழகுவதற்கு ஒரு சிறிய சிம்பிள் மெத்தட். ஒரு சின்ன கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு சுற்றியும் ரூம் அடைச்சிட்டு லைட் இல்லாமல் அந்த ஒளியே பார்த்துடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுலேருந்து கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை காட்சிப்படுத்துங்கள். ஆற்றல் அனைத்தையும், எனக்கு இது இப்போது தேவை, நடந்து விட்டது இப்போது அப்படின்னு நினச்சி, நடந்த பிறகு என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்துங்கள். அப்படி காட்சிப்படுத்தும் பட்சத்தில் அது உங்களுக்கு கிடைத்துவிடும். என்னென்னா, கேண்டில் இல்லாதவங்க அழகான ஒரு ஃப்ளூட் மியூசிக், நல்ல ஒரு மியூசிக், தண்ணி ஓடுற சத்தம், அதோட நீங்கள் இது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட எஃபெக்ட் நல்லபடியாக இருக்கும். அப்படியே நீங்கள் நினைப்பதை காட்சிப்படுத்தும் போது இது தினமும் பழக வேண்டும். சின்ன சின்ன பிட்டா. முதல் நாள் 5 நிமிஷம், அடுத்த நாள் 10 நிமிஷம், அதுக்கு அடுத்த நாள் 15 நிமிஷம் அப்படின்னு நிமிடங்களை எழுத்தி கொள்ளுங்கள். இப்படி செய்யும்போது என்ன ஆகிடும்னா, நம்ம ஆறா கிளியர் ஆகிடும். நம்ம சுற்றி இருக்கிற ஒளிவட்டம் கிளியர் ஆகிடும். நாம் ஒரு ரூம்குள்ளே போனோன்னே என்ன ஆகிடும், டக்குன்னு 2-3 பேர் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கறது உங்களும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற ஆரோவினால். அதே மாதிரி ஒரு இடத்துல நாம் போகும்போது நம்மளுடைய ஆறாம், நம்மளுடைய அலைவரிசையும் மற்றவர் அலைவரிசையும் ஒத்து போகுமானால் மகிழ்ச்சி ஏற்படும். நேர்மறை நேரான எதிரான ஆறா இருந்தது என்றால், அலைவரிசை இருந்தது என்றால், இது சண்டையும் மனஸ்தாபத்தையும் உண்டாக்கும். ஆற்றலை சரி செய்து கொள்ளுங்கள். எனர்ஜியை சரி பண்ணாதான் எல்லா வேலையும் நடக்கும். நாம் எப்பவும் பிரபஞ்சத்தின் உதவியும் கடவுளின் உதவியும் நாடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி நாடும் பட்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோமா, இது எனக்கு மாத்திரம் ஏன் நடக்குது, இப்படிலாம் கேள்விகளை கேட்போம். உங்களுக்கு மாத்திரமே, உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது விட உயரிய நன்மை நிச்சயம் நடக்கும். நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இது சில சமிஞ்சை காமிக்கும். ஒரு சாமான் காணாம போயிடும், நல்ல விஷயம் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்தது என்ன ஆகும்னா, ரொம்ப பழகிருந்த நண்பர் நம்மளை விட்டு விலகி விடுவார். பிறகு ரீப்ளேஸ்மெண்ட் வரும். ரீப்ளேஸ்மெண்ட் வருது நல்லவர்களாக இருந்து உங்களை அப்படியே உங்களுடைய சக்தியை இழுக்காமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு சக்தி கொடுப்பவர்களாக இந்த வருகின்ற நபர் இருப்பார். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் நம் கட்டளைக்காக காத்திருக்கிறது. நம் ஆற்றலை வெளிப்படுத்த அதனால் மட்டுமே முடியும்.
சின்ன சின்ன அறிவுக்கு அப்பாற்பட்ட சிறந்த பேராற்றல் ஒன்று நம்மை இயக்கி கொண்டிருக்கு. நமக்கு இதுதான் தெரியும். இந்த இடம், இந்த ஸ்கொயர் ஃபீட், இந்த வீடு, நான், என் குடும்பம், இதையும் மீறி ஒரு சக்தி தான் நம்மை ஆட்கொள்கிறது, நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த சக்தியை நீங்கள் முழுக்க முழுக்க நம்ப வேண்டும். ஒரு காரியம் எடுத்தீர்கள் என்றால் அந்த காரியத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஒரு விஷயத்துல சொல்லிட்டே இருக்கணும், நினைச்சிட்டே இருக்கணும், நடந்துட்டு நீங்க விரும்பி கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான், அதனால்தான் அதனிடம் கன்சிஸ்டன்சி அப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில திடீர்னு சில ஐடியா வரும், விட்டுடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. அந்த ஐடியா தான் நம்ம இன்ட்யூஷன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அந்த ஐடியாவை செயல்படுத்த பாருங்கள், உங்கள் காரியங்கள் அனைத்தும் நடந்துவிடும். நீங்கள் தனியாக ஒருபோதும் இருப்பதில்லை. இந்த கடவுளும் நீங்க பிறந்தவுடன் உங்களுடனே வருவது இந்த பிரபஞ்சமும் தான். உங்களுக்கு வழிகாட்டி, வளர்த்து, ஆளாக்கி, தேவையான அனைத்தும் கொடுத்து, நீங்கள் கேட்கும் அனைத்தும் கொடுப்பது இந்த பிரபஞ்சம். இட் இஸ் டிராவலிங் வித் யூ. உங்களுடன் கூடவே துணையாக வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் யார் உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. பிரபஞ்சம்தான் உங்கள் வழிகாட்டுதல். பிரபஞ்சம்தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம். இதுக்கு மேலே பேச முடியல, நாளைக்கு திரும்பி ட்ரை பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் எல்லா கஷ்டம் போகும்படி நான் பிரார்த்தனை செய்கிறேன். தயவு செய்து ஈவினிங் ஃபோன் பண்ண வேண்டாம், என்னால் பேச முடியாது. நன்றி.